தம்பி தூக்கி முறிச்சு எரிஞ்சிட்டு வந்துடலாங்க. ஸோ க்ளவுஸ் அண்ட் ஹே guys, this is LTF. ஸோ இப்போ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்ட்டிங்கன்னா, ஸோ நம்ம ட்ரிப்பு கிளம்பிட்டோம். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்ட்டிங்கன்னா ஊட்டி போகிறோம். அண்ட் ஊட்டி கூட எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா 96 கிலோமீட்டர் இருக்குது. அண்ட் கரெக்டாக நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இதில் போகிறோம் அப்படின்ட்டிங்கன்னா நம்ம ப்ரோவோட பைக்கில் தாங்க போகிறோம். இந்த ஸ்கூட்டியில் போனால் இன்ஜின் தூக்கி முறிச்சு எரிஞ்சிட்டு வந்துடலாங்க. ஸோ க்ளவுஸ் பார்த்திங்கன்னா எல்லாருமே அதுக்கு பக்காவாக ரைடிங் ஷீட்டில் வந்துட்டுருக்கேன். இனி வேறு லெவல் பண்ண போகிறோங்க. ஸோ பையன் நேம் பார்த்தீங்கன்னா ஈஷாங்க. ஸோ அதே மாதிரி சேம் டைமில் டைம் என்னாச்சு அப்படின்ட்டு மணி இங்கேருந்து ஒரு 9:30 அந்த ரேஞ்சில் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே போகிறோங்க. கமிஷ் போய்ட்டார் பை ரோடு பைக்கில் தான் போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஊட்டியோட எபிசோட் 2 வீடியோ. என்ன எபிசோட் 1 பார்க்கலாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து எபிசோட் 1 பார்த்து கூட பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு நல்லா புரியுங்க. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் ஆங்கிள் எடுத்துகிட்டு இருக்கு. இன்னும் நம்ம பைக் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இல்லைங்க. முன்னாடி போய்ட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே ஜாலியாக போக வேண்டியதாங்க. இந்த ஊட்டி ரைட் கிளம்பும் போது நிறைய சம்பவங்கள் வந்துச்சு. பட் சாதனையாக மாற்றுறவங்க ஏற அப்பலாம்டா. அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சுங்க. கபிஸ் போயிட்டார் பை இந்த கூட. ஸோ ட்ரிபிள்ஸ் இல்லை. ஓகேங்க, சேஞ்ச் போயிட்டார் பை. LTF கொஞ்சம் தூரம் வந்தாச்சுங்க. கொஞ்சம் தூரம் நம்ம ஃப்ரெண்டு தம்பி வாடா தம்பி, தாராளமாக வா. நண்பனுக்கு தான் நீ இவனுக்கு ஃபோன் பண்ணி அவனுக்கு ஃபோன் பண்ணி நண்பா நீ பவர் பேக் ரெடி பண்ணி கொடுத்துருந்தனா அதிகம். LTF இடையோட பிரிவு வந்து ரீச் ஆயாச்சுங்க. சரி, அதுக்கப்புறம் அப்படியே குனிமுத்தூர் போயிட்டு சரி நேற்று ஒரு பெட்ரோல் பங்கில் அடிச்சிருப்போம். அந்த பெட்ரோல் பங்கில் போயிட்டு ஒரு 700 ரூபாய்க்கு மட்டும் பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே போயிடலாம். அப்போல்லாம் நயாரால் அடிச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. நயாராலே அடிச்சுட்டு போயிடுவோங்க. ஏன்னா பெட்ரோல் பங்கை பற்றி அது தனி வீடியோ போடுறாங்க. ஓகேங்க, பறக்கலாம். பெட்ரோல் பங்கு ரீச் ஆயிடுச்சுங்க. 700 ரூபாய்க்கு நார்மல் பெட்ரோல்னா. ஸோ பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 700 ரூபாய்க்கு எடுத்துருக்குங்க. ஸோ நார்மல் பெட்ரோல் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பைக் எவ்வளோ மைலேஜ் தர போகுதுன்னு தெரியல. ஸோ நார்மலாக தான் ஒரு க்ரூசிங் ஸ்பீடு தாங்க ஓட்ட போகிறோம். ஏன்னா அந்த பைக் நம்ம பிளாட்டி பேசுகிறது என்ன தான் விரட்ட ஆரம்பித்தாலும் ஸோ பொறுமையாக ஓட்டினா ஒரு 40-45 தரும். தட்ட ஆரம்பித்தா 27, 28 அது தர ஆரம்பிச்சிடும். பட் இந்த ப்ரோ வந்துட்டு ஸோ ஸ்ப்ராக்கெட் பார்த்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மைலேஜ் அடிவாங்க, பட் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குங்க. ஆஹா, நல்லா இருக்காச்சா. இது வந்துட்டு இன்ஜின் வார்னிங் மட்டும் காட்டுதுங்க. ஆமாம், பெட்ரோல் அடிச்சாச்சுங்க. ஸோ கேமரா ஆங்கிள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம V4க்கு ஏற்ற மாதிரி தான் கேமரா ஆங்கிள் மாத்திரம். இது V3 அது எல்லாம் ரெண்டும் ஒன்று தான். பட் இது ஹேண்டில் போய் ரொம்ப லீன் பண்ணி ஓட்டுறது. பார்த்தீங்கன்னா சூப்பர் வியூவில் இருக்குது. ஹைப்பர் வியூ வச்சு ஓட்டலாம். பட் ஆடியோ நல்லா கேட்காது. நம்ம ஓட்டுற ஓட்டுக்கு ஆடியோ சத்தியமாக கேட்காது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க. ஸோ கேமரா ஆங்கிள் எப்படி இருக்க போகுதுன்னு வேறு தெரியல. ஏன்னா நம்ம கோபுர ஆப்பும் கனெக்ட் ஆக மாட்டேங்குதுங்க. ஒரே நிமிஷம், கொஞ்சம் பொறுமையானாலும் கிராஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதாங்க. அந்த வண்டி ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலி இந்த க்ளவுஸ் கொஞ்சம் செட் ஆகலாம்னு நினைக்கிறேங்க. நீ வண்டி எடுத்துட்டு ஃபுல்லாக நல்லா வீவி எழுத்து ஓட்டலாங்க. ப்ரோ பிரச்சனை இல்லை. ப்ரோ வந்துட்டு வண்டி மாறி ப்ரோ அப்படின்ட்டாரு. LTF கூட வந்து ரீச் ஆயாச்சுங்க. சரி, நம்ம இப்படி போய் எப்போ போகிறோம்னா போகும்போது குன்னூர் வழி ஏறிட்டு எப்பவும் போகிற வழி தான். ஸோ ஊட்டி பார்த்துட்டு நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். பட் என்னென்ன வீடியோஸ் போட்டோம் போகும்போது குன்னூர் வழிட்டு வரும்போது கோத்தகிரி வழி இறங்கிடுவோங்க. ஸோ இதே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 3 எபிசோடாக தான் போடும்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எபிசோடுங்க. ஏன்னா GoPro பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்குது, அதனால தான். பட் நிறைய கண்டென்ட் இருக்குது. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் பார்த்துருக்கீங்கன்னா வால்பாறை யோசிச்சுட்டு இருக்கேன். பண்ணலாம். நம்ம R15 ரெடி ஆயிடுச்சுன்னா எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லைன்னா வண்டி கொஞ்சம் ஓசு வாங்குறதாங்க சங்கட்டமே. கேட்குறது பிரச்சனை இல்லை, அவங்க கேட்டு கொடுக்காம போயிட்டாங்கன்னா அது ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் நான் பெருசாக எப்போயுமே அவ்வளோ சீக்கிரம் யார்ட்டையும் வண்டியே கேட்க மாட்டேன். எப்போ கடைசியாக கேட்டனா வால்பாறை ரைடுக்கு ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் நான் இந்த ரைடுக்கு ஒரு வாட்டி தாங்க கேட்டிருக்கேன். அது ஒரு மாதிரியாக கழிச்சு. ஆனால் ப்ரோ கேட்டு தருவார்னு உண்மையை நினச்சி கூட பார்க்கல. ப்ரோ கேட்டு எடுத்துகிட்டு போய்க்க ப்ரோ அப்படின்ட்டாருங்க. அந்த மனசு தான்ப்பா. ஆனால் நம்மளோட R15 இருந்துச்சு. காலையில் R15 ஃபோன் பண்ணியிருந்தார். என்ன ப்ரோ என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது பார்த்தீங்கன்னா R15 ஃபுல் பஞ்சர். ஆமாம், அதே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அது இல்லாமல் பைக் டயர் பார்த்தா ஃபுல்லாக ஃப்ளாட் ஆயிடுச்சு. நமக்கு டயர் கடை ஒரு டயர் கடைக்கு ப்ரமோஷன் கேட்டிருக்காங்க. அந்த கடை மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த டயர் மாற்றி போட்டு அவங்க பிராண்டை ப்ரமோட் பண்ணி கொடுத்தா போதும். பார்க்கலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். இன்கேஸ் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் யாரோட பிராண்டை கோலாப் பண்ணும், இல்லை நீங்கள் யாராச்சும் என்னோட கோலாப் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோட மெயில் ஐடி தரேன், மெயில் ஐடி காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இன்கேஸ் பட் கோயம்புத்தூர்க்குள்ள இருந்தீங்கன்னா ஓகே, அதை தாண்டி கொஞ்சம் என்னால் வெளியே வர முடியாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த ஆப் ப்ரமோஷனுக்கு என்றைக்குமே நான் பண்ண மாட்டேன். மிச்சப்படி இந்த நார்மல் ஷாப் ப்ரமோஷன் இல்லை வேறு ஏதாவது அதர் பிராண்ட் ப்ரமோஷன் பண்ணால் தாராளமாக ப்ரமோஷன் பண்ணலாம். ஆப் ப்ரமோஷன் கோப்பு இருக்கிற நான் ஃபினான்ஷியல் கண்டிஷனுக்கு ஆப் ப்ரமோஷன் பண்ணேன்னா உண்மையை சொல்ல போனால் அது அவ்வளோ காசு. ஆவரேஜாக சொல்கிறேனே, நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் டியூக் 390 வாங்கணுங்கன்னு. டியூக் 390 பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 லட்சம் ரூபாயும். அதே மாதிரி இந்த எவ்வளோ யூடியூபர்ஸ் பெட்டிங் ஆப்ஸ் ப்ரமோட் பண்ணுறாங்கன்னா தயவு செஞ்சு ஏற்றிடாதீங்க. ஏன்னா அது என்றைக்குமே காசு உண்மையாக சத்தியமாக எந்த சூதாட்டத்தை பொறுத்தளவு காசு ஃபஸ்ட்டு தர மாதிரி இருக்கும், பட் என்றைக்குமே தராது. நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன். அப்படி சூதாட்டத்தில் காசு எடுக்கிறவன் அவனே எடுத்துகிட்டு போகலாமே. எதனா ஒரு யூடியூபரை பிடிச்ச ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் பிடிச்சி எடுக்கணும்னு நினைக்கிறான். இப்போ கிட்டத்தட்ட நானே யோசிச்சிருக்கேன், நமக்கு யாராக இருக்கா, எனக்கு என்ன ஸ்டார்டிங் நினச்சேன் நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஃபேன் பேஸ் இல்லை அப்படின்னு. ஆனால் நமக்கு அவார்ட் ஃபங்க்ஷன்லேயே நான் கண்டுபிடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட 7800 பேர் நமக்கு ஓட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப 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 நன்றி.
இருக்கும், சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு மாதிரி வீடியோ வியூஸ் போக மாட்டேங்குது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இதுக்கப்புறம் நம்ம மோட்டோ விளாக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் சின்ன ஒரு பிஸ்னஸ் ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி யூடியூப் ஏர்னிங்ஸ் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி பத்த மாட்டேங்குது, பார்க்கல ஏதோ ஒன்று பண்ணலாம். ஓகேங்க, பைபாஸ் பிடிச்சிட்டு இன்றைக்கி நம்ம கையில் V3 இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு ஏற்றி பார்க்கலாம், எவ்வளோ ஏறுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்க, பைபாஸ் பிடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. வந்துருச்சுங்க, அது லெஃப்ட் சைடில் இருக்கிற BMW ஷோரூமுங்க. ஒவ்வொரு வாட்டி ரேப்பிடோ ஸ்விக்கி ஓட்டும் போது பார்த்துட்டே இருப்பேன். இங்கே தான் இருக்குமே ஒரு ராயல் என்ஃபீல்டா, இந்த இங்கே இருக்கு பாருங்க BMW ஷோரூம். நம்ம செல்லக்குட்டிக்கு நின்றுட்டுருக்கு, இங்கே நின்றுட்டுருக்கு. ஒரு நாள் நம்ம வீட்டில் நிற்குங்க. ஸ்டார்டிங் நானே நினச்சிருக்கேன், நான் R15 வாங்கும் போது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுடா. எதனால் அப்படின்ட்டிங்கன்னா R15 பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வேலைக்கு போய் அதுக்கப்புறம் என்னோடய யூடியூப் சேவிங்ஸில் நான் வாங்கின பைக்கு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணுறேன். அதே மாதிரி யூடியூப் சேவிங்ஸ் எனக்கு பத்த மாட்டேங்குதுங்க. எதனால் அப்படின்னா நம்ம ட்ராவல் சேனல் ஆச்சா, ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறோம், அந்த வீடியோவில் காசு வருது, மறுபடியும் அந்த வீடியோ தூக்கி நம்ம ஜாலியாக ட்ராவல் பண்ணிருக்கோம். அதனால் ஒன்று தான் ப்ராப்ளம். அதனால தான் கண்டினியூஸாக ரைடும் பண்ண முடியல. அதே மாதிரி ஒரு பெரிய ரைடு ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். எங்கள் காலேஜில் மட்டும் லீவ் தர மாட்டேங்கிறாங்க. லீவு தந்து அதெல்லாம் நம்ம ஜாலி பண்ணலாம்ப்பா. அதே மாதிரி நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க LTF பாய்ஸ் மறக்காமல் அட்டனன்ஸ் போட்டு விட்ருங்க. இந்த வார்த்தை சொல்லி எத்தனை நாள் ஆச்சுல்ல, ஆனால் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தான் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா பைபாஸ் ரீச் ஆகிருன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஸ்டோரி போட்டிருக்கோம். சரி, கொஞ்சம் கொஞ்சமாக காற்று வர ஆரம்பிச்சிருச்சப்பா, ஜாலியாக இருக்க போகுதுங்க. ஆக்சுவலாக ரைடு பார்த்தீங்கன்னா காலை 4 மணிக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். பவர் பேங்க் கொஞ்சம் ப்ராப்ளம், ஏன்னா நம்ம GoPro சார்ஜ் நிற்காது. அதனால தான் ஒரு நிறைய ப்ராப்ளம், நிறைய மேட்டுப்பாளையத்துக்கு ஒரு 31 கிலோமீட்டர் இருக்குது. அந்த ஊட்டிக்கு பார்த்தீங்கன்னா 82 கிலோமீட்டர் இருக்குங்க. 31 கிலோமீட்டர் ஒரே ரோடு தான், ஜாலி பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக பைபாஸ் மாதிரி ஜாயிண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் விரட்ட ஆரம்பிச்சிடலாங்க. ஒவ்வொரு வாட்டி இந்த கேமரா ஆனில் இருக்கான்னு பார்க்குறதே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக GoPro இப்போ இப்படி இருக்குது, பட் நம்ம சூப்பர் வியூவில் தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. சே, வாங்க பார்த்துக்கலாம், ஜாலியாக கட்டடிச்சு ஓட்டலாம். LTF மாலை பேல வர சொல்லியிருக்குங்க மேப்பு, ஜாலியாக ஓட்டலாம் பைக்கை. பல்சர் அண்ணா தான் எப்படியே ஓட்டிட்டு வந்துருக்காரு, ஒரே சைடு போக மாட்டேங்கிறாரு. ஒருவேளை அண்ணன் நம்ம கேமரா பார்த்து அண்ணன் வேலையை காட்டுறாரோ. ஓஹா, காவல் இல்லையங்க. ஐயோ போலீஸ். மழையெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள், அந்த சைடு ஃபுல்லாக மிஸ்டு கவர் ஆகி உங்களுக்கு தெரியுதான் நினைக்கிறேன். பட் GoPro பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாகவே தாங்க காட்டும். ஓகே, பார்த்துக்கலாம், வாங்க டவுன் பண்ணி ஓட்டலாம். அந்த இடம் தாங்க சொன்னேன். ஆமாங்க, ப்ரோ சொன்னாருங்க ஏதோ ஸ்ப்ராக்கெட்டில் சின்னது ஒன்று வருமாமா, அது மாதிரி வண்டி நல்லா டாப் எண்ட் வரும்னாரு. உண்மை அதாங்க, அசால்ட்டாக ஏறுதுங்க. ஆனால் மைலேஜ் தராதாம்மா. நமக்கு மைலேஜ்லாம் பிரச்சனை இல்லை, ஆனால் ஸ்பீடு சூப்பராக ஏறுதுங்க, இறக்கும். அதனால பொறுமையாக போய்க்கலாம். LTF எனக்கு தெரிஞ்ச மேலே தான் ஏறணும்னு நினைக்கிறேன். யாங்க மேலே தான் ஏறணும். ஆடாடாடாடாடா, இப்படியே அந்த வியூவோட மேலே மலையை பாருங்களேன், வேற லெவலில் இருக்குல்ல ப்ரோ. வண்டி கீழ் இழுத்து தான் ஓட்டுறேன், கொஞ்சம் கோச்சிக்காத ப்ரோ, பெட்ரோல் அடிச்சு கொடுத்துட்றேன். ஆனால் வேற லெவலில் இருக்கு ப்ரோ வண்டி. இன்னும் ஒரு 2 நாள் வச்சு கொடுக்கலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 2 நாள் இந்த பைக்கை நம்ம கையில் வச்சுட்டு பொறுமையாக கொடுத்துக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேங்க. பட் இந்த காட்டுனா வண்டி இதாக ஆரம்பிச்சிடும். அதனால எந்த இடத்துல எப்படி ஓட்டணுமோ அந்த இடத்துல அப்படி ஓட்டிக்கலாங்க. கொஞ்சம் பொறுமையாக ஓட்டுவோம், கீர் இழுத்து ஓட்டுவோம். அதே டைமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு தெரியுமில்ல எந்த RPMத்தில் வண்டி அடி வாங்கும், எது இதில் இருக்கணும். அதனால் அந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ஓட்டிக்கலாம். பட் இந்த RPMத்தில் ஓட்டணும் இப்படி ஆகாது. என்னதான் பைக் நீங்கள் நல்லா தட்டி ஓட்டணும், மெயின்டெனன்ஸ் நீங்கள் பக்காவாக பண்ணிட்ட பைக் சூப்பராக இருக்குங்க. இந்த பாலத்தில் தான் கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கோம். லெஃப்ட் சைடு அந்த மலை வேறு லெவலில் தெரியுது. பட் ஹெல்மெட் லூஸாக இருக்குதுங்க. நல்ல ஒரு ஹெல்மெட், ஒரு கேமரா வெயிட்டுக்கு ஹெல்மெட் கீழே இறங்கிட்டு இருக்கு. அடாடாடா, எனக்கு தெரிஞ்ச ப்ரோ இந்த வீடியோவை பார்த்துட்டு அடுத்த வாட்டி நீ வண்டி கேட்டா ப்ரோ வண்டியில் உனக்கு இல்லை ப்ரோன்னு சொல்லிட்டாருன்னா மேக்ஸ் அப்படி சொல்ல மாட்டார், ஏன்னா அவர் நம்மளோட சப்ஸ்கிரைபர். பட் எனக்கு சேஃப்டியை வந்தால் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா ஒரு சில இடத்துங்க பட் இந்த மாதிரி ரோட்டில் நம்ம எல்லாம் விரட்டி ஓட்டுறோம். ஒரு சில இடத்துல இந்த ஆள் வர ரோட்டில் தான் இந்த மாதிரி ரோட்டில் கட்டடிச்சு ஓட்டுறது, விரட்டி ஓட்டுறதெல்லாம் ரொம்ப இதாக ஆரம்பிச்சிடும். கட்டடிச்சு ஓட்டலாம், பட் அது குறிப்பிட்ட ஸ்பீடில் ஓட்டினா தெரியாதுங்க. எந்த இடத்துல வண்டி எப்படி ஓட்டணுமோ அந்த இடத்துல வண்டி அப்படி ஓட்டினா நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு காலத்தில் நானும் அப்படி தான் நல்லா டாப் எண்ட் தான் பார்த்து ஓட்டிகிட்டு இருந்தேன். எங்கள் முன்னாடி போகிறது RXங்க ப்ரோ, இழுத்தா சூப்பராக இருக்கும், சவுண்டு நல்லா இருக்கும். யமகாவுக்கு அப்பனா RX100 தாங்க. RX100 ஒரு வாட்டி ஓட்டியிருக்கேன், ஒரு வாட்டி இல்லை என் ஃப்ரெண்டோட வண்டி தான். பட் வண்டி பையன் வந்துட்டு வண்டி
எல்டிஎஃப் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தூரத்தில் பைபாஸ் டச் ஆயிரும்னு நினைக்கிறேங்க. வரும்போது ஒரு காட்டிட்டு வந்தேன். எவ்வளோனா ஒரு 100 110 அதிலே தான் வந்துட்டு இருந்தேன். பட் இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டிகிட்டு இருந்தேன்னா அது வீடியோ எடுத்தனாலையா கூட தெரில, கேமரா ஆன் இருந்துச்சுன்னா கூட தெரிலங்க. ஸோ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பின்னாடி இருக்க பையன் ஓட்டுறேன்னாங்க. அப்புறம் அவனை ஓட்ட கொடுத்துருவோம். அதனால கொஞ்சம் தூரம் மட்டும் ஜாலியாக அப்படி போயிட்டு இருக்கலாம். ஒரு 80 85 அதிலே க்ரூஸ் பண்ணிருக்கலாம். ஆக்சுவலாக நம்ம R15 V3ல் அந்தளவு சவுண்ட் இல்லைங்க. பழைய மாடல் இருக்கும், சவுண்டு சூப்பராக இருக்கும். பட் இங்கே கார்காரங்களை பார்த்துட்டு இண்டிகேட்டர் போடாமல் டப்புன்னு திரும்புறானுங்க. இப்போ நான் சண்டைக்கு போகலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டா லேடிஸா தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் நான். ஏன்னா லேடிஸை பொறுத்த உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எவ்வளோ ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க, நான் சொல்லியாங்க தெரியணும். அதே மாதிரி கொஞ்சம் லேடிஸ்ன்ட்டு இல்லை, பட் நம்மளே நிறைய பேர் இது பண்ணுறது அது மாதிரிலாம் ஓட்டுறது நானே பார்த்துருக்கேங்க. ப்ரோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெயினில் ஏர்போர்ட் ஓட்டிகிட்டு இருக்காருங்க. ரைனாக்ஸ்ன்னு நினைக்கிறேன், ஜாலியாக ரைட் பண்ணிருக்கிறாரு. பட் கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் பைக்குங்க. அது ஏன்னு எனக்கு தெரியலங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறவங்க இந்த புல்லட்டு ஹிமாலயனில் ட்ராவல் பண்ணுறாங்க. நானும் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். அது எதனாலனே தெரியல. ஸ்போர்ட்ஸ் பைக்கு அதுக்கப்புறம் இந்த அட்வென்ச்சர் பைக்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்க கம்மிங்க. இதுவும் அட்வென்ச்சர் பைக் தான், பட் நார்மலாக சொல்கிறேன். இந்த 390 அந்த மாதிரி வெஹிக்கல்ஸ் இருக்கும்ல, அதில் சொல்கிறேன். ஸோ இதில் கட் பண்ணி இழுத்து ஓட்டலாம், வாங்க பார்த்துக்கலாம். பெட்ரோலும் கம்மியாக தான் அடிச்சிருக்கோம். 700 கிடச்சி ஃபுல் டேங்க் மாதிரி காட்டுது. இழுத்து ஓட்டலாமா, வாங்க பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக கம்மியாக தான் அங்கே போகுது இது. ப்ரோ டாப் செக் பண்ணுறாரா இல்லை எதாவது ஒன்றா? ஐயோ 3வது கீரை 100 போச்சு தானே. என்னங்க முரளி ப்ரோ, யோ என்னையா வண்டி இப்படி மாடிஃபை பண்ணி வச்சிருக்க, வேற லெவலில் இருக்கு உண்மையா. வண்டி ரதா மாதிரி வச்சிருக்காருப்பா. நம்ம பையன் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருப்பான். ஏன்னா நம்ம பையனை மெயின்டெனன்ஸ் பக்கம் இன்ஜின் மெயின்டெனன்ஸில் பக்காவாக பண்ணியிருக்கேன். அவுட்டர் மெயின்டெனன்ஸ் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா டயர் மாற்றணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை இருக்குங்க. ஆனால் வண்டி வேற லெவலில் வச்சுருக்காருங்க. ஏதாவது ஸ்ப்ராக்கெட் சின்ன ஸ்ப்ராக்கெட் போட்டிருக்காரு. அதாவது முன்னாடி சின்ன ஸ்ப்ராக்கெட் வரும்ல, அது சைஸ் 17 பல்லோ 16 பல்லோ போட்டிருக்காருன்னு நினைக்கிறேங்க. அதனால இவ்வளோ இதாக இருக்குது. பட் வேற லெவலில் இருக்குல்ல. நம்ம பைக் பார்த்தீங்கன்னா 5வது கீரில் 130 வரைக்கும் ஏறுங்க. பட் எனக்கு தெரிஞ்சு உள்ள காற்று வராதான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரெண்டோட ஹெல்மெட் தான் வாங்கியிருக்கேன்னா, சைடில் டபுள் ஷேட் டேப் போட்டு அது பண்ணி இது பண்ணி வச்சுருக்கேன். நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் பைபாஸ் போயிட்டு வரட்டமாக கண்டினியூ பண்ணுறேங்க. என்னதான் இந்த மற்ற நாள் லீவ் போகிறத விட தான் ஞாயிற்றுக்கிழமை லீவை போட்டு கறி கஞ்சி எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போடுவோம் பார்த்தீங்களா, அது கிடைக்கிற சுகமே வேறங்க. உண்மை தான். மற்ற நாள் லீவ் போகிறத விட அந்த ஞாயிற்றுக்கிழமை லீவை போட்டு நான்வெஜ் ஒரு புடி முடிச்சுட்டு ஜம்முன்னு தூக்கம் போட்டா வைங்களேன், அடாடாடாடா, அதாங்க உண்மையான சொர்க்கமே. அந்த சொர்க்கத்தை நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன்ப்பா. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஏய் முன்னாடி எலக்ட்ரிக் ஓடி இந்த மாதிரி இடத்துல, அதாவது நமக்கு தெரியுமில்ல எந்தெந்த இடத்துல கட் அடிச்சோமோ அந்த இடத்துல அப்படி ஓட்டிக்கலாம். கார் ஏறுதுங்க. ஆமாம் இல்லை அப்படியே கட் அடிச்சுக்கலாம், வாங்க பார்த்துக்கலாம். இந்த இடத்துல கீரை தான் கொஞ்சம் பொறுமையாக ஓட்டும். இந்த ஆள் இடத்துல நல்லா விரட்டிட்டு ஆள் இருக்கிற இடத்துல மட்டும் பொறுமையாக போய்க்கலான் இருக்கேன். ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்க. இங்கேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா மணி 11 அந்த ரேஞ்சில் ஆயிடுச்சு. நாங்கள் மேலே 11 மணிக்கு ஃபுல்லாக சுற்றணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி நேற்று மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுங்க. இன்றைக்கி வெயில் அடித்து பிரிச்சுட்டு இருக்குது. ஊட்டி எப்படி இருக்க போகுதுன்னு வேறு தெரியல. ஊட்டி கிளம்பும் போது நிறைய சம்பவங்க. என்ன ஆச்சுன்னா, நேற்று நம்ம பைக் இருக்குல்ல, நேற்று நம்ம பைக்கோட கூலண்ட் அந்த ஆயில் கேன் வரும், அந்த கேனு ஃபுல்லாக உடஞ்சி ஆயில் ஃபுல்லாக லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ப்ரோவோட பைக் பார்த்தா கோயம்புத்தூர் போயிட்டு நம்ம ப்ரோவோட பைக்கை பேட்டரி சார்ஜ் போட்டு கொடுத்துலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அவர் நம்மகிட்ட கொடுத்துருக்காருங்க. நம்ம நம்பி எந்த ஒரு பொருள் கொடுத்தாலும் அதை நம்ம ரிட்டர்ன் கொடுக்கும் போது அடுத்த வாட்டி நமக்கு கொடுக்கணும்னு தோணணும். அந்த அளவு நம்ம பண்ணி கொடுத்தா தான் அடுத்த வாட்டி நம்ம கேட்டு இல்லைன்னு சொல்லாமையே கொடுப்பாங்க. ஏன்னா ப்ரோ நான் கேட்ட உடனே வா ப்ரோ வந்து எடுத்துக்கோ ப்ரோ அப்படின்ட்டாரு. ப்ரோ வந்துட்டு கம்ப்ளைண்ட் சொல்லி கொடுத்தாரு, ப்ரோ இந்த மாதிரி பைக் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது ப்ரோ, பேட்டரி ப்ராப்ளம் அப்படின்னாரு. நான் வந்துட்டு என்ன யோசிக்கிறேன், பட் இந்த ரைடை முடிச்சு நம்ம கோயம்புத்தூர் போயிட்டு போனதுக்கப்புறம் நம்ம ப்ரோவோட பைக்கை பேட்டரி சார்ஜ் போட்டு கொடுத்துலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்பா எல்டிஎஃப் இந்த கடையில் ஒரு சாப்பாடு கடை, இந்த லைனில் ஒரு சாப்பாடு கடை இருக்குங்க. நான் போன வாட்டி நானும் என் ஃப்ரெண்டு வரும்போது இங்கே சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு அந்த சாப்பாடு கடை, தள்ளுவண்டி கடை. பசிக்குதுன்னு இப்போ பசிக்குது, பட் டைம் இல்லைங்க. கண்டிப்பாக நம்ம ஊட்டி ஏறி தான் சாப்பிட்டுக்கணுன்ட்டு இருக்கிறேன். ஏன்னா ஏதோ ஒரு 2 இடத்த கவர் பண்ணிட்டு பிளேஸ் கவர் பண்ண கூட அதுக்கப்புறம் நம்ம கோபுரில் இருக்க வீடியோ நமக்கு ஃபோனு காப்பி பண்ணலாங்க. அந்த டைமில் கரெக்டாக இருக்கும். அந்த டைம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உனக்கு முதுகு வலிக்கலையானா, முதுகு பெருசாக வலி இல்லைங்க. ஏன்னா நம்ம V4 தான் ஓட்டிட்டு டப்புன்னு V3 ஓட்டி அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் வந்திருப்போன்னு நினைக்கிறேன் வீட்டில் இருந்து. அதனால் அப்படியே பழகிருச்சுங்க. கொஞ்சம் தூரம் வலிச்சிச்சு, அதுக்கப்புறம் பழகிருச்சு. நானும் நிறைய வாட்டி யோசிச்சிட்டேங்க. ஒரு சில பைக்கில் நல்லா நமக்கு பெயின் ஆக ஆரம்பிச்சிருது. ஆனால் இது ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஓட்டினா அந்த பைக் நமக்கு நல்லா பழகிடுது. ஆனால் அதை விட்டுட்டு நம்ம மறுபடியும் நம்ம V4 ஓட்ட ஆரம்பித்தா
உங்களுக்கு இப்போ உதாரணம் சொல்கிறேன், இப்போ நம்ம ராயல் என்ஃபீல்டு ஓட்டிகிட்டு இருக்கோம்னா அது வைப்ரேஷன் நம்ம கை வலிக்க ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் அது நல்லா கொஞ்சம் தூரம் ஓட்டினதுக்கப்புறம் அந்த பைக் பழகிடுது. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம V4 ஓட்டினா கைங்கெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது. இதே மாதிரி தாங்க இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.